ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன செஞ்சுட்ருக்கேன்னு பாருங்கள். கருப்பு சுண்டல் ஊற வச்சு அதை வேக வச்சு கொடுத்து விட போகிறேங்க. அப்புறமா சிம்பிளாக தக்காளி சாதம் செஞ்சு காலிஃப்ளவர் பொரித்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. காலிஃப்ளவர் பொரிக்கிறது நாங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோங்க. அப்புறமா பாருங்கள், நாங்கள் வீட்டில் உள்ள மசாலா பவுட்ரு வச்சு தான் நாங்கள் இப்போ ஆட் பண்ணி பொரிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கான்மாவு, அப்புறமா வீட்டில் வச்சுருக்கிற மசாலா பவுட்ரு, கொஞ்சோண்டு வத்தப்பொடி, தயிர், கொஞ்சம் தூள் உப்பு போட்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ண பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர் தான் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குமே தவிர்த்து டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆட் பண்ண பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உப்பு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் போட்டு வேக வச்சு தான் லேசாக கொதிக்க வச்சு எடுத்துருப்போம். கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டாலும் போதுங்க. குட்டி பிள்ளைகளுக்கு இப்போ பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸ்நாக்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எண்ணெய் காஞ்சவுடனேயும் காலிஃப்ளவர் போட்டு பாருங்கள், அதே டேஸ்ட்டு தான் இருக்குங்க. கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். சமைச்சிட்டு இருக்கும்போதே பாப்பா ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா எனக்கு டீ வேணும்னு கேட்டுட்டாங்க. டீ போட்டு கொடுத்த உடனே அவள் குளிக்க போயிட்டா. நான் சமையல்லாம் ரெடி பண்ணி அவளுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயும் நாங்கள் எந்த பவுடரும் கலக்க மாட்டோம். பாருங்கள், வத்தல் பவுட்ரு, மஞ்சள் பொடி மட்டும்தாங்க கலந்துப்போம். சாப்பாடெலாம் ரெடி பண்ணியாச்சு. குட்டி மேலே ஸ்கூலுக்கு கிளப்பி விட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நான் உங்கள் கவிஸ்ரீ. எனக்கு அம்மா செய்கிற சாப்பாடு எல்லாமே ரொம்பவுமே பிடிக்கும். அதில் விட எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதமும். அதில் எனக்கு எல்லா ரெசிபியுமே பிடிக்கும். அதில் ரொம்ப பிடிச்ச ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அம்மா இன்னொன்று செய்வாங்க, தயிர் சாதம் தான். அது ரொம்பவுமே வித்தியாசமான டேஸ்ட்டு செய்வாங்க. ஓகே, அது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அப்புறம் பாய் காய்ஸ், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன்.